நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் அற்புதத்தையும் இப்பொழுது பெறலாம். எங்க இருக்கிறான்னு கேட்டாரு. ஆண்டவருக்கு ஆதாம் எங்க இருக்கிறான்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதான் என்ன செஞ்சாரு? ஏப்பா உன் பாவத்தை நீ என்ன செய்யாத, மூடாத. உன் பாவத்தை நீ மூடினா பிரயோஜனப்படாது. உன் பாவத்துக்கு பரிகாரம் செலுத்துறதுக்கு நீ எத்தனை கோயிலுக்கு போய் எத்தனை காணிக்கை செலுத்தினாலும் உன் பாவம் உன்னை விட்டு என்ன செய்யாது, நீங்காது. உன் பாவத்துக்கு பரிகாரத்தை உன்னால செலுத்த முடியாது. அதாவது மனுஷனுடைய பாவத்திற்கு யாருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதனாலதான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவாக எப்படி வந்தார்? மனுஷனாக வந்தார். இயேசு கிறிஸ்து உங்களை போல என்ன போல கண்ணு மூக்கு வாய் காதெல்லாம் இருக்குது. அதுக்காக கர்த்தரை நன்றி சொல்லுங்க. எங்க ஆண்டவர் நம்ம போலவே இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? உங்க கடவுள் பெரிய, கவனிக்கிறீங்களா? உங்க கடவுள் கத்தி கப்படாலாம் வச்சிருக்கல. எப்படி இருக்கிறார் உங்க ஆண்டவர்? எப்படிங்க இருக்கிறாரு? அன்புள்ள ஆண்டவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் யாரு? அன்புள்ள ஆண்டவர். அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சாமி என்ன செஞ்சிரும்? சாமி அடிச்சிரும், சாமி கண்ணை குத்திரும் சொல்லுவாங்க. இந்த சாமி அடிக்கிறவர் இல்ல, இந்த சாமி கண்ணை குத்துறவர் இல்ல. நம்முடைய பாவத்திற்கு நாம் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக யார் தண்டிக்கப்பட்டது? யாரு? இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர். சொல்லுங்க, இயேசு யாரு? 3 குணாதிசயம் சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், அடுத்தது யார்? அவரு பாவம் அறியாதவர். இயேசு கிறிஸ்துவிடத்துல என்ன கிடையாது? பாவமே கிடையாது. ஆமென். பாவம் இல்லாத இயேசு உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவத்திற்கு நாம் அடிக்கப்படுவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அதுதான் நல்ல செய்தி. ஆமென். அந்த நல்ல செய்திக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அதனால பாவத்துக்கு தண்டனை இல்ல. பாவத்துக்கு என்ன இல்ல? ஹலோ, பாவத்துக்கு என்ன இல்ல? தண்டனை இல்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எல்லாம் இல்லமா? தண்டனை இல்லையே, 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 தண்டனை இல்லையே. பாவத்துக்கு என்ன இல்ல? என்ன பாஸ்டர் தெரியாம சொல்லிட்டீங்களா? தெரியாம சொல்லல. ஹலோ ஹலோ ஹலோ, தெரிஞ்சுதான் சொல்றேன். ஏன்னா ஒரு பிரதர் போன் பண்ணார். போன் பண்ணிட்டு என்ன பாஸ்டர் பிரசங்கம் பண்றீங்க அப்படின்னார். என்ன பிரதர் சொல்லுங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு என்கிட்ட, என்ன பாஸ்டர் தெரியாம சொல்லிட்டீங்களா பாவத்துக்கு தண்டனை இல்லைன்னு கேட்டாரு. ஹலோ, தெரியாம சொல்லல, தெரிஞ்சுதான் சொல்றேன். பாவத்துக்கு என்ன இல்ல? ஏன் தண்டனை இல்ல? நம்முடைய பாவத்திற்கு நாம் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக யார் தண்டிக்கப்பட்டா? இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டபடியால் உங்க பாவத்துக்கு என் பாவத்துக்கு என்ன இல்ல? தண்டனை இல்ல. இப்ப வாசிங்க அதே எபிரேயர் புத்தகம் 12:24 படிங்க. அந்த தண்டனை ஏன் இல்லன்னு அங்க போட்டிருக்கு. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். கவனிக்கிறீங்களா? ஆபேலுடைய ரத்தம் பேசினதை காட்டிலும் என்ன பேசுகிற ரத்தம்? நன்மையான. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என்னது? நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். அவ்வளவு. இயேசுவின் ரத்தம் எல்லாரும் சொல்லுங்க, என்ன ரத்தம்? ஆபேல் ரத்தம் என்ன சொல்லுது? ஆபேல் ரத்தம் நன்மையான ரத்தம் இல்ல. ஆபேல் ரத்தம் துடிக்குது. எதுக்கு துடிக்குது? என் அண்ணன் என்ன செஞ்சிட்டான்? என் சகோதரன் என்ன கொலை பண்ணிட்டான். அதனால அவனை கொலை பண்ணணும். என்ன செய்யணும்? தப்பு செஞ்சவனை, என்ன அடிச்சவனை நான் என்ன செய்யணும்? திருப்பி அடிக்கணும். ஆபேலும் காயினும் சகோதரர்கள். ஏன்னா ஒரு சிலர் வேதம் தெரியாம புதுசா வந்திருப்பீங்க, உங்களுக்காக சொல்றேன். ஆதாமுக்கு 2 பிள்ளைகள். 2 பேர்ல அவங்க பேர் என்னது?
காயின் ஆபேல். இதுல காயின் போய் காணிக்கை செலுத்தினா ஆண்டவர் அந்த காணிக்கையை ஏத்துக்கல. அதனால யாருக்கு கோபம் வந்துருச்சு? காயினுக்கு கோபம் வந்து யாரை கொலை பண்ணிட்டான்? ஆபேலை கொலை பண்ணிட்டான். ஆபேல் ரத்தம் பழி வாங்க துடிக்குது. உங்க ரத்தமும் என் ரத்தமும் என்ன செய்யும்? எவன் நம்மளை ஏமாத்திட்டானோ அவனை என்ன செஞ்சிடணும்? அடிக்கணும், அவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நம்முடைய எண்ணம் சொல்லும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன சொல்லுது? நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். அந்த இயேசுவின் ரத்தம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது தெரியுமா? உலகம் சொல்லுது இவன் கொலைகாரன், இவன் யாரு? பாவி, அவன் என்ன கொலை பண்ணிட்டான், அவனை என்ன செய்யணும்? மறுபடியும் கொலை பண்ணணும். இவன் பாவி, இவன் என்ன ஏமாத்திட்டான், அதனால அவன் என்ன செய்யணும்? தண்டிக்கப்படணும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன சொல்லுது? இவன் பாவி, இவன் கொலைகாரன், அதனால இவன் தண்டிக்கப்படணும் சொல்லல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன சொல்லுங்க? வசனத்தை சொல்லுங்க. நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யுது? எல்லா பாவங்களையும் நீக்கி என்ன நன்மை பேசுது? இவர் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் நான் தண்டிக்கப்படுகிறேன், ஆகவே இவர் என்ன செய்யாதீங்க? நரகத்துக்கு அனுப்பாதீங்க. அதனால் நீங்களும் நானும் நரகத்திற்கு பாத்திரவான் கிடையாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எந்த கந்தசாமி கவுந்தசாமி முன்சாமியா இருந்தாலும் சரி, அவன் என்ன செய்ய மாட்டான்? கெட்டு நரகத்துக்கு போக மாட்டான். ஆனா யார் நரகத்துக்கு போவாங்கன்னு வேதத்துல இருக்குது. அது மட்டும் பார்த்தலாமா? எபேசியர் 5:5 படிங்க. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, கவனிக்கிறீங்களா? விக்கிரக ஆராதனைக்காரனாவது, அதாவது விபச்சாரக்காரன், அசுத்தன், இது எல்லாம் பாவம் லிஸ்ட்ல சேர்த்து அந்த விபச்சாரம் அசுத்தம் எல்லாத்துக்கும் இயேசு சிலுவையில மரிச்சாரு. ஆனா விக்கிரக ஆராதனைக்கு இயேசு என்ன செய்யல? சிலுவையில மரிக்கல. நல்லா கேட்டுங்க, விளங்குதா? விக்கிரக ஆராதனைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரிப்பதில்லை. யார் பரலோகம் போக முடியாது? யாருங்க? பாவி போலாமா? விபச்சாரக்காரன் போவானா பரலோகம்? விபச்சாரக்காரன் போவானா போக மாட்டானா? முடிக்காதீங்க. போவானா போக மாட்டானாங்க? விபச்சாரக்காரன் எந்த அசுத்தம் எப்பேற்பட்ட கொடிய பாவியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாருக்குமே பரலோகம் உண்டு. ஆமென். ஆனா யார் போக மாட்டான்? விக்கிரக ஆராதனைக்காரன். எல்லாரும் சேருங்க. யார் சொல்லுங்க, யார் போக மாட்டான்? விக்கிரக ஆராதனைக்காரன் என்ன செய்ய மாட்டான். அதனால யாரு ஆண்டவர்? யாருங்க ஆண்டவர்? யாரு? இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லமா? 3 எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். 5 இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், பூமி அனைத்திற்கும். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், பூமி அனைத்திற்கும். ஒரே தேவனாம், வேறொருவரும் இல்லை. ஒரே இரட்சகர் அவரே, வேறே நாமம் இல்லை. ரட்சிப்பு அடைய சகலத்தின் தேவன் இவர். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், பூமி அனைத்திற்கும். பூமி அனைத்திற்கும் ஒரே தேவனாம், வேறொருவரும் இல்லை. ஒரே இரட்சகர் அவரே, நாமம் இல்லை. ரட்சிப்பு அடைய சகலத்தின் தேவன் இவர். ரைட், கவனிங்க. ஆபேலின் ரத்தம், அந்த வசனத்தை படிங்களேன். ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசுது? என் சகோதரன் காயின் என்ன கொலை பண்ணிட்டான், நான் என்ன பண்ணணும்? அவனை கொலை பண்ணணும். இப்ப ரோகான் சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, எங்க அப்பா ஒருத்தன் சுட்டுட்டான், ஆனாலும் மறுபடியும் அவனை சுடணும்னு சொல்ற எண்ணம் எனக்கு வரல. ஏன்னா இயேசு மன்னித்தபடியால் நான் அவரை என்ன செய்து விட்டேன்? மன்னித்து விட்டேன் என்று சொன்னார். ஆமீன். இந்த மன்னிப்பின் வாழ்வு யாருக்கு தான் கிடைக்கும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் உண்டு. ஏன்னா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு என்ன செய்யுங்கள்? இயேசு என்ன மன்னித்ததுனால நான் மன்னிக்கிறவனா இருக்கிறேன். இயேசு உங்களை எவ்வளவு பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு? ஐயா இங்க வாங்க. இயேசு எவ்வளவு பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு? சகல பாவம்னு சொன்னா எல்லாரும் நினைச்சுவாங்க, சரி எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. ஆமா, இதுல என்ன புதுசா சொல்றேன்னு நினைப்பாங்க. இப்ப இவரை கேட்கறேன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடுங்க. எத்தனை வயசுல இயேசு ஏத்துக்கிட்டீங்க? ஒரு 20-25 வயசுல ஏத்துக்கிட்டீங்க.
உங்க ஆண்டவர் நீங்க கவனிங்க, நல்லா கவனிச்சாதான் புரியும். 25 வயசு வரைக்கும் செய்த பாவத்துக்குரிய கரையத்தை இயேசு சிலுவையில செலுத்தினாரா, இல்ல நீங்க பிறந்ததுல இருந்து இயேசுவை சந்திக்கிற நாள் வரையில் உள்ள மொத்த பாவத்துக்குரிய கரையத்தை இயேசு செலுத்தினாரா? எல்லா பாவம், கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? எல்லா பாவத்திற்குரிய கரையத்தை இயேசு சிலுவையிலே செலுத்தினார். அதனாலதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பாடணும். என்ன பாடணும் தெரியுமா? 5 வாசிங்க இப்போ. மனதுருக்கம் நிறைந்தவரே மன்னிப்பதில் வள்ளலவர், மனதுருக்கம் நிறைந்தவரே மன்னிப்பதில் வள்ளலவர், உன் நினைவாய் இருக்கின்றார் ஓடிவா என் மகனே, உன் நினைவாய் இருக்கின்றார் ஓடிவா என் மகனே. அதாவது கவனிங்க, இருங்க கொஞ்சம் ஹோல்ட் ஆன். கொலைகாரனை மன்னித்தவர் இயேசு. ஆமென். எப்பேற்பட்ட விபச்சாரக்காரன எந்த பாவியா இருந்தாலும் அந்த பாவத்திற்குரிய தண்டனை இயேசு. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை, சரி அதை மாத்தி சொல்லலாமா? அப்ப இவருடைய எல்லா பாவங்கள் சொன்னா கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா பாவத்தையும் இயேசு என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையிலே சுமந்து அதுக்குரிய விலையை இயேசு கிறிஸ்து செலுத்தி விட்டார். இயேசு கிறிஸ்து அவர் செஞ்ச பாவத்திற்காக அவர் மரிக்கல. நாம் செய்த பாவத்திற்கு நாம் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டார். சரி, அந்த விடுதலையின், சரி நம்ம பாவத்தின் அளவு எவ்வளவுங்க? நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பீங்க? 10, 100, 1000, 100 உடனே தலையாட்டிக்கினார். 100 பாருங்களேன், ரொம்ப ஆசைதான் இவருக்கு. மொத்தமே 100 தான் செஞ்சுக்கிறாராம். பைபிள் என்ன சொல்லுது பார்க்கலாமா? படிங்க. 104 படிக்கிறாங்க பாருங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு என்ன செய்து விட்டார்? விலக்கினார். ஆமென். பாவத்தை ஆண்டவர் விலக்கி விட்டார். அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து சொல்றோம், மனதுருக்கம் நிறைந்தவரே மன்னிப்பதில் வள்ளலவர், மனதுருக்கம் நிறைந்தவரே மன்னிப்பதில் வள்ளலவர், உன் நினைவாய் இருக்கின்றார் ஓடிவா என் மகனே, உன் நினைவாய் இருக்கின்றார். சொல்லுங்க எல்லாரும். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ரைட். இந்த இயேசுவை கொண்டாடணுமா, இல்ல வந்து தூங்கிட்டு ஆராதனையில வந்துட்டு தூங்கிட்டு என்னத்தையோ சொன்னாரு அப்படின்னு கையை தட்டி ஈ ஓட்டிட்டு கொசு ஓட்டிட்டு போணுமா? என்னங்க, இயேசு என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? ஏன் கொண்டாடுறோம்? எப்பேற்பட்ட பாவியும் கர்த்தர் என்ன ஆக்குறாரு? ஹலோ, ரோமர் 4:4-5 சொல்லுது, கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும், ஒருவன் கிரியை செய்யாமல் ஆண்டவர் நீதிமானாக்குறாரு. யாருங்க? நல்லவன நீதிமானாக்கல. நீ நிறைய பைபிள் படிச்சு நிறைய ஜெபம் பண்ணினா நீ நீதிமான் சொல்லி வேதம் சொல்லல. யார் ஆண்டவர் நீதிமான் ஆக்குறாரு? கொடிய பாவிய கர்த்தர் நீதிமான் ஆக்குறார். ஆமென். அததான் இங்க என்ன படிச்சோம்? எபிரேயர் 12:24. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன மத்தியஸ்தர்? புது உடன்படிக்கையின். அப்படின்னா புது உடன்படிக்கைனா என்ன உடன்படிக்கை? கவனிங்க. பழைய உடன்படிக்கைன்னு ஒண்ணு இருக்குது. பழைய உடன்படிக்கை என்னது? கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. புது உடன்படிக்கை என்னது? நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். அது புது உடன்படிக்கை என்ன தெரியுமா? அந்த சொல்றாங்க பாருங்க எல்லாரும். ஏனெனில் இந்த வசனத்தை நானும் ஒரு 40 என் வயசுல நான் இந்த வசனத்தை இதுவரைக்கும் யாரும் பிரசங்கம் பண்ணி கேட்டதே கிடையாது. இது எபிரேயர் 8:12 யாருமே என்ன செய்ய மாட்டான்? யாருமே பிரசங்கம் பண்றது இல்லை. ஏன் தெரியுமா? யாருக்குமே நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை இல்லை? கடவுள் உன் பாவத்தை நினைக்க மாட்டாரு. கடவுள் என்ன செய்ய மாட்டாரு? ஹலோ, உங்க பாவத்தை ஆண்டவர் நினைப்பாரா? நினைக்க மாட்டாரு இல்ல? ஏன் நினைக்க மாட்டாரு? ஏங்க நினைக்க மாட்டாரு? நீங்க பிறந்ததுல இருந்து சாகர வரைக்குள்ள மொத்த பாவத்தை பிதாவானவர் யார் மேல நினைச்சிட்டாரு?
நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்ல. நாட் அக்கார்டிங் டு த எஸ்டிமேட் யூ ஆர் கால்குலேட்டிங். விளங்குதா? அதாவது நீங்க அறிக்கையிட்டு செய்கிற பாவத்தின் அளவுக்கு ஆண்டவர் மன்னிக்கல. அப்படின்னா நீங்க உங்க பாவ கணக்கு போடுறபடி ஆண்டவர் உங்களை மன்னிக்கல. உங்க பாவ கணக்கை நீங்க போட்டு அறிக்கையிடுற அளவுக்கு ஆண்டவர் மன்னிக்காம இயேசு கிறிஸ்துவின் கணக்குப்படி உங்களை மன்னிச்சார். ஏன்னா உலகத்துல பாவ கணக்கு எப்படி வரும்? நீங்க மேடையில செருப்பு போட்டு வந்துட்டா நீங்க யாரு? பாவி. மேடையில செருப்பு போட்டா வந்தா நீங்க யாரு? பாவி. அப்ப நீங்க செருப்பு போட்டு வரத பாவம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் பார்வையில் அது என்னவா இருக்கலாம்? பாவமா இருக்கலாம். அதனால மேடைக்கு செருப்பு போட்டு வர்றது பாவம் கிடையாது, தெரிஞ்சுங்க. விளங்குதா? அதுக்கு பேர் தான் என்னது? பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் சொன்னார், மோசே நீ நிற்கிற பூமி என்ன பூமி? பரிசுத்த பூமி. காலில் இருக்கிற செருப்பு என்ன செஞ்சிரு? கலத்தி போடுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா புது உடன்படிக்கை என்னது? லூக்கா 15 குமாரனுக்கு புது செருப்பை கர்த்தர் கொடுத்து பிதா முன்னால உங்களை என்ன நிற்க வச்சார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால உன் பரிசுத்தத்துல நீ நிக்கல, கர்த்தர் கொடுத்த பரிசுத்தத்துல நாம் நிற்கிறோம். அதுக்கு மட்டும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நம்ம ஜெபத்துக்கு போலாம். என்ன உதாரணம்? கவனிங்க. நம்ம ஊர்ல எல்லாருக்கும் தெரியும், பல இடங்கள்ல என்ன விற்பாங்க? செடி விற்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? செடிகள் விற்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இது தென்னை மரம், மாங்காய் மரம் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு என்ன செய்வாங்க? விற்பாங்க. அந்த பிளாஸ்டிக் கவர்ல இருக்கிற மரத்தை வாங்கி நீங்க என்ன செய்வீங்க? உங்க வீட்டுக்கு கொண்டு திருப்பி பிளாஸ்டிக் கவர்ல வச்சிருப்பீங்களா? என்ன செய்ய மாட்டீங்க. அதை கொண்டு என்ன பண்ணுவீங்க? இந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்துட்டு உங்க வீட்டுல பள்ளம் நோண்டி என்ன செய்வீங்க? உங்க வீட்டுல அதை என்ன செய்வீங்க? மரம் நட்டு என்ன செய்வீங்க? அதை வைப்பீங்க. அதே போல நீங்களும் நானும் இந்த உலகத்துல பாவத்துல பிறந்து, ஆதாமுக்குள்ள பிறந்து இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்தோம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உங்களை அவருடைய ரத்தம் கொடுத்து வாங்கி அவருடைய வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். ஆமென். ஆண்டவர் உங்களை என்ன எங்க கொண்டு போயிட்டார்? கொலோசியர் 1:13-14 போட்டிருக்கு. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம என்ன செய்து விட்டார்? உட்படுத்தி விட்டார். ஏற்கனவே உங்களை என்னையும் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு விட்டார். ஆமென். உங்களை என்ன கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ள கொண்டு போயிட்டாரா? இல்ல செத்து போனதுக்கு அப்புறம் போக போறீங்களா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் பரலோகம் போகல, அப்படி எல்லா மதம் சொல்லுது. ஆனா இயேசுவை ஏத்துக்கிட்டீங்கன்னா, எந்த நொடியில இயேசுவை ஏத்துக்கிட்டீங்களோ உங்க உள்ளத்துல உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்க புது சிருஷ்டியா மாற்றி விடுகிறார். உங்களை என்ன கர்த்தர் எப்படி மாற்றி விட்டார்? புது சிருஷ்டி. எப்படி புது சிருஷ்டியா மாறினீங்க? உங்க பக்தியினால இல்ல, நீங்க மனம் திரும்பினதுனால நீங்க மாறல. கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் அது ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம். அது என்னது? மனம் திரும்புதல். ஓ மனம் திரும்புதல்னால நீ மாறல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை சுத்திகரித்து உன்னை பழைய மனுஷனாக இருந்த உன்னை என்ன மனுஷனா ஆண்டவர் மாத்துறாரு? புது மனுஷனாக, புது சிருஷ்டியாக. எப்ப மாத்துறாரு? எப்ப மாத்துறாரு? 3 மாசம் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல. 3 மாசம் நீ கோயிலுக்கு வந்தாதான் ஞானஸ்நானம் எடுக்கணும்ன்றது பழைய உடன்படிக்கை. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த நொடியிலேயே ஆண்டவர் உங்களை என்ன எப்படி மாத்திடுறாரு? புது சிருஷ்டியாக, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக ஆண்டவர் உங்களை என்ன மாற்றி விடுகிறார். எத்தனை பேர் ஆண்டவர் பிள்ளையா இப்ப மாறிட்டீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமென். ஆகவேதான் சந்தோஷமாய் நாம் சொல்லுகிறோம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். இயேசுவின் ரத்தம் என்னது? என்ன நன்மை? இவர் வாழ்விலே சென்ற எந்த பாவத்துக்கும் இவருக்கு என்ன கிடையாது? தண்டனையே கிடையாது. அந்த தண்டனையை யார் ஏத்துக்கிட்டது? நான் ஏற்றுக்கொண்டேன். ஆகவே உனக்கு பாவத்திற்குரிய தண்டனை கிடையாது. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? அதாவது பாவம் செஞ்சவனுக்கு நித்திய ஜீவன் இல்ல, பாவம் செய்யாதவனுக்கு நித்திய ஜீவன் சொல்லி பைபிள்ல போடல. அது பிரசங்கியார் அப்படி மாத்திட்டாங்க. கவனிக்கிறீங்களா? பாவம் செய்யாதவனுக்கு நித்திய ஜீவன், பாவம் செஞ்சவனுக்கு பரலோகம் கிடையாது. அப்படி இல்ல. இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு பரலோகம் உண்டு. இயேசுவை விசுவாசியாமல் விக்கிரக ஆராதனை செய்கிறவனுக்கு நரகம் உண்டு. விளங்குதா? இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். அதாவது நமக்கு பரலோகம் முக்கியம் இல்ல, இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க நம்ம இருப்போம். ஆமென். ஜீவனை தந்த ரட்சகரோடு நாம் இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லமா? இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்தி வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே இந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசுவோடு பரலோகத்துல இருக்க விரும்புறீங்களா, இல்ல இயேசு இல்லாம நரகத்துல இருக்க விரும்புறீங்களா? என்னங்க இயேசுவோடு? அதான் ஒரு பாட்டு ஒன்று உண்டு, எனக்கு ஞாபகம் இல்லை, அது சரியா தெரியல. இயேசுவோடு இருப்பது என்ன ஆனந்தம், இயேசுவோடு இருப்பது நித்திய பேரின்பம், இயேசுவோடு இருப்பது என்ன ஆனந்தம், இயேசுவோடு இருப்பது நித்திய பேரின்பம், இயேசுவோடு இருப்பது என்ன ஆனந்தம், இயேசுவோடு இருப்பது நித்திய பேரின்பம். அதாவது உலகத்துல நீங்க எந்த கோயிலுக்கு எந்த தெய்வத்துக்கிட்ட போனாலும் நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும், கொடுத்தாதான் அந்த தெய்வத்தை என்ன செய்ய முடியும், பிரியப்படுத்த முடியும். ஆனா நம்ம ஆண்டவர் உங்களை என்னையும் பிரியப்படுத்துவதற்கு தன்னுடைய குமாரனையே நமக்காய் கொடுத்து விட்டார். ஆமென். இந்த இயேசு வேணுமா இல்ல உலகம் வேணுமா? யாருங்க வேணும்? ஹலோ, இன்னும் இயேசுவை ஏத்துக்கிடாதவங்க இங்க யாரா இருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ற இந்த ஜெபத்தை சொன்னீங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்துட்டாருன்னு வச்சீங்க, அதுக்கப்புறம் நீங்க நரகம் போகவே முடியாது. எத்தனை பேர் இயேசுவை ஏத்துக்கிட விரும்புறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இப்ப நான் சொல்ற இந்த ஜெபத்தை சொல்லுங்க. சரியா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இயேசுவே, எனக்காக என் பாவத்திற்கு நான் மரிப்பதற்கு பதிலாக எனக்காக நீர் மரித்து என்னுடைய நரக ஆக்கினையை நீர் சுமந்தபடியால் உமக்கு கோடாகோடி நன்றி. ஆண்டவரே, இயேசுவே, நீரே என் தெய்வம், என் ஆண்டவர், என் இரட்சகர். இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ஆண்டவர் என்று முழு மனதோடு அறிக்கை செய்கிறேன். இப்ப இன்னொரு ஜெபம் சொல்லிடலாமா? சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். All powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you're worth. Crucified, laid behind the storm, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdoms, above all
above all wealth and treasures of the earth. There's no way to measure what you're worth. Crucified, laid behind the stone, you live to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. Crucified, laid behind the stone, you live to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. Like a rose trampled on the ground, you took the fall and thought of me above all. வல்லமை சகல ராஜாக்கள் சகல இயற்கையும் சகல படைப்புகள் சகல ஞானத்தில் இயேசு மேலானவர். உலக தோற்றம் முன்னே இருக்கிறார். சகல ராஜ்யங்கள் சகல சிங்காசனம் சகல அதிசயம் உலகம் அறியாதவை சகல ஐஸ்வர்யம் இயேசு மேலானவர். உம் தகுதி மேன்மை அளக்க முடியாது. தனிமையால் தள்ளப்பட்டார், ரோஜாவை போல் அறையில் மிதிப்பட்டார். கீழ்விழுந்து நினைத்தார் என்னை இயேசு மேலானவர். சகல வல்லமை சகல ராஜாக்கள் சகல இயற்கையும் சகல படைப்புகள் சகல ஞானத்தில் இயேசு மேலானவர். உலக தோற்றம் முன்னே இருக்கிறார். சகல ராஜ்யங்கள் சகல சிங்காசனம் சகல அதிசயம் உலகம் அறியாதது சகல ஐஸ்வர்யம் இயேசு மேலானவர். உம் தகுதி மேன்மை அளக்க முடியாது. All powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known.